ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் இவள கட்டறதுக்கு ஒரு நாலு எறும்பு கட்டி பேச விடுங்க பேசவே விட மாட்டேன்றீங்க நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க வந்து உட்காருங்க தைரியமா வாங்க பரவாயில்ல இதுதான் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ் நிமிஷம் தைரியமா உட்காருங்க எங்க எனக்கு தைரியம் இல்ல பாக்குறவங்களுக்கு தான் தைரியம் வேணும் கடைசியில் என்ன வரப்போகுது தெரியல பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லணும் என்ன இவ்வளவு இருக்கு பேசறத விட்டு செயல்ல இருங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் வெயிட் பண்றாங்க பேசறதுக்கு வெயிட் பண்ணல சாமான் தொழுது எக்ஸ்பர்ட் சாம்பாரை ஃபர்ஸ்ட் தண்ணியில் ஊற வைப்போம் கொஞ்சம் ஊற வச்சு கழுவிட்டா சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 2 நார் யூஸ் பண்ணுவேன் ப்ரெஷ் இல்லைன்னா வந்து பச்சை கலர் நார் அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் ப்ரெஷ் நார் வந்து கொஞ்சம் திக்கா போலாம் தீக்க போறேன் அப்புறமா பேசுங்க வேலையை பாருங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் போட போதா நான் சொல்றதெல்லாம் போடுவேன் காமி கை காமி நீங்க தான் போடணும் கையில மேக்கப் இது ஃபர்ஸ்ட் போடு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க தான் அவ்வளவுதான் இருக்குது வலிக்குது அதுதான் நானே சொன்னேன் இரு கண்ணு தரக்கூடாது சரியா சொல்ல முடியல நான் அப்பப்ப கண்ணு கையே இவ்வளவு ரஃப்பா இருக்கு உங்களுக்கு ஆம்பளை பையனா நான் உங்களை மாதிரி நான் வீட்லயே உட்காந்துங்கன்னு சாப்பாடு பண்ண வச்சுன்னுக்குறோம் பல பொருள் தூக்குறோம் பல சாமான்கள் தேய்க்கிறோம் இல்ல நீங்க வேலையை மட்டும் செய்யுங்க அடுத்து சரி ஓகே இது போட்டாச்சு இது பேர் என்னது இப்ப அடுத்தது எடுங்கப்பா மணி ஆகுது இருடி பார்த்து போடணும் இது போடணுமா போடலாமா வேணாம் இது போட்டுரும் மாய்ஸ்சரைசர் இது போட்டாதான் மாய்ஸ்சரைசர் பரவாயில்லையே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க என்னன்றது காமிச்சிங்களா யூடியூப் பிளாக்ஸ் அப்படிதான் காமிப்பாங்க அப்படியா ஆமா சரிங்க ஓகேங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க தெரியுதுங்களா இது உல்டாவும் தெரியும் நான் வேணா ரிவர்ஸ்ல காமிக்கட்டுமா அப்படியே உல்டா தான் தெரியும் அப்படியே உல்டா தான் தெரியுமா இது வந்து லாக்மி பீச் அந்த மூடி பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க ஏன் முடி வெட்டு சொன்னா முடி வெட்ட கை இது சின்ன இல்ல கை வலி போச்சு போறீங்க வாய்க்குள்ள போட்டீங்க வாய்க்குள்ள போட்டுனா அத வாய் தர கூட பாரு இப்ப கடைசில தான் பாப்பேன் இல்ல இப்ப பாரு பாக்க கூடாது ஃபைனலா பாக்குறது ரிவீல் அப்பதான் எனக்கு தெரியும் நீ என்ன எனக்கு போறது நான் பாட்டு குத்து சாம்பார் கடகட அடுத்து எடுத்து போடுங்கப்பா அடுத்து என்ன எடுக்கறீங்களா கேமரால காமிங்க கண்ணா முடிதா ஃபவுண்டேஷன் போட போறங்க ஓகேவா இல்லையான்னு சொல்ல ஃபவுண்டேஷன் அது நாளா ஓகேல சொல்ல மாட்டேன் உங்க இஷ்டம் எது வேணாலும் போடலாம் நீங்க நீங்க மேக்கப்பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஐ மேக்கப் பண்ணிட்டு கூட நல்ல நம்ம இஷ்டம் தான்ப்பா மேக்கப்ன்றது ஒரு பெரிய வாய் மூடு கொஞ்சம் இறச்சிச்சு நமக்கு வராது நம்ம பொண்ணுங்கிட்டவே பேச மாட்டோம் இது வேற மேக்கப் எல்லாம் போட்டு சொல்லுத பொண்ணுங்கிட்ட பேச மாட்டோம்ன்றது நல்ல விஷயமா இது பிரஷ் வச்சு போடலாமா நீங்க பொண்ணுங்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொல்லாதீங்க அதாவது பிரஷ் வச்சு போடலாம்ல போடுங்க அதாவது ஒரு இதுல ஒரு கடையில வந்து லேடிஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க லேடிஸ்க்கு வந்து கவுண்டர்ல வந்து நிற்பாங்களா கேஷியரு அவங்க கிட்ட போய் நான் கூட பேச மாட்டேன் இவர் உட்காந்து மணிக்கணக்கா பேசுவாரு பேசுவாரு தெரியாது கசமுசு பேசினே நின்று இருப்பாரு ஏன் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா பேசி நின்று இருப்பாரு இது சொல்றாரு நான் பேச மாட்டேன்றாரு ஏங்க வழி வேணும் தெரியுதாங்க நம்ம 4 விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது ஜென்ஸ் இருந்தா பேச மாட்டாருங்க அப்படிலாம் கிடையாது சரி ஃபாஸ்டா போடணும் மேக்கப் அதுதான் விஷயம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க யாரும் ஐயோ வலிக்குதே உங்களுக்காக பாருங்க எவ்வளவு வலியெல்லாம் நான் போடுறது ப்ரஷ் இருந்தால் நல்லா இருக்கும் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் சின்னதாக இருக்குதுங்க இது பெயிண்ட் ப்ரஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லா அடிக்கும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் ப்ரஷ் பட்டையாக இருக்கும் பாருங்க 3-4 இன்ச்சு ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி மெட்டல் ஸ்டாப்பர் வச்சு ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துருங்க அப்பதான் அழுக்கு ஒரு படத்துல வந்து வடிவேல் மேல பெயிண்ட் கொட்டிருக்காங்கல சரி போதும் அடுத்து ஷோரமா கண்ணு கட்டுதே சரி இது போட்டுரும் மல்டி யூஸ் கன்சீலர் போட்டுரும் அட அதுல உடனே இருக்கு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணல அது எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க சரி ஓகே பரவாயில்ல தெரிஞ்சதை பண்ணுங்க பயந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன் வச்சிட்டீங்களா இல்ல 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 ஏதோ ஆயிடாதுல உன் ஸ்கின்னுக்கு தெரியாது ஒரு ட்ரை தாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க
ஏன் அவங்க தப்பா ஏன் நினைச்சுக்க போறாங்க? ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தா என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்ணலாமா, ப்ளஷ் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது பேர் என்னது, இந்த மேபிலைன் நியூயார்க் நார்மல் டு ஆயில் என்ன பவுடர், இது பவுடர் மாதிரி ஒன்று காம்பேக்ட் பவுடர் மாதிரி. அது அதான் நீங்க தான் சொன்னீங்க காம்பேக்ட். அது எப்போ போடணும்? அது எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக போட்டுருவோம். இந்த கரெக்ட் கன்சீலராக லாஸ்ட்டாக போட்டுருவோம். இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே லாஸ்ட்டாக போட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனர் போட போகிறோம். ஐ பென்சில் எல்லாம் மஸ்காரா போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அத்தை ராகவா எனக்கு மனசு அதுதான் அப்படின்னு போடுறான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு போட்டாச்சு. எல்லாமே பசங்களுக்கு தான் நல்லா இருக்கு ஐப்ரோ, பொண்ணுங்களுக்கு ஐப்ரோவே இருக்க மாட்டேங்குது. ஐலைனர் போட போகிறோம். கண்ணு முடுங்க. ஐலைனர் மேலே போடுவாங்களா இது மேலே போடுவாங்களா? இது மேலே போட மாட்டாங்க. ஐயோ சாரிங்க, அதுலேயும் மஸ்கா தான் போடணும். கீழே தான் ஐலைனர் போடணும் போல. மாற்றிட்டாங்க. ஏன்டி கண்ணு ரப்ப எல்லாம் கடவுள் உங்களுக்குலாம் கைட்டிட்டு இருக்கிற மாதிரி விடுறியா? கட்டணுமா? என்னது கட்டணும்? ரெட்டு எனக்கு பிடிச்ச கலர், ஆனால் அதை போட மாட்டேன். இது பிங்க் கலராக இருக்குது. மேபி இல்லைங்க அதுவும் வேண்டாம். பிளாக் போட்டுருவோம். அல்ல நீ வாய் ஒழுங்கா வி. அப்படி வி. நான் போடுவேன். அடிவேல் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி பண்ணணும். பென்சில் கலர் கரெக்ட் எல்லாம் இல்லையா? பென்சில் லிப் லைனர் எல்லாம் லிப் லைனரு அதுலயே வரையலாமே. நமக்கு அதெல்லாம் வராது. அதனால இப்படி பண்ண பண்ணேன். ரைட்டியா? இரு லைட்டா வெட்டுன. ஆம்பர் எஃபெக்ட்டா? ஆமா. என்ன போட்டாச்சுன்னா கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் போட்டு கலர் பற்றி விட்டோம். தரக்கு முடியலையா? என்னடா மதுரை தரன் வந்து சோதனை பாருங்க. பாருங்க மெதுவா. ஐயோ அழகா போட்டிருப்ப. நீ கூட அவ்வளோ அழகா பண்ண மாட்டேன், அவ்வளோ சூப்பரா போட்டிருக்கேன். பார்த்தா நீ ஏன் தெறிக்க விடுவ? ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு நீ தான் இது லிப்பாம் தானே? லிப்பாம் கடைசியா போடுறீங்களா? நல்லது. சூப்பர். ஏதோ கெட்டியா ஒட்டிட்டு இருக்குது. என்னத்த போட்டீங்க? ஆயில் ஒட்டிட்டு விட்டுடு. ஏதோ போட்டு வச்சுக்கல. என்னப்பா ஏதோ நோண்டி இப்படி தடை விடுறீங்க? என்ன லைட்டா தான் டச் பண்ணணும், ரொம்பலாம் பிடிக்கி எடுக்கக்கூடாது, காலி ஆயிடும் ப்ராடக்ட்ஸ். ப்ளஷ் கொஞ்சம் போட்டுருவோமா? இவ்வளோ நேரம் போட்டது ப்ளஷ் இல்லையா? கறி துணியில கை துவச்சிடுவோம். கறி துணியில கை துடைக்கிறீங்களா? இல்ல பல விதமான மேக்கப் போற போல ஒட்டி கையெல்லாம். நல்ல வேலை என் மூஞ்சிலே துடைக்கல. போட்டுருவோம் ப்ளஷ். போதும். எவ்வளோ நேரம் மேக்கப்ப? முடிச்சிடும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பொட்டு மட்டும் வச்சு விட்டுறேன். பொட்டு வச்சுட்டு நேரவி மூஞ்சா. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சிடுவோமா? பத்தலாமா? கண்ணு தந்துட்டியா? இறக்கணுமா? தந்துற.
என்னடா இது? ஏன்னா கண்ணு இப்படி கோரமே வாயில இருந்து 2 ஒழுகுது. அது பேய்களுக்கெல்லாம் பல்லு இருக்கும், நீ ரத்த காட்டு தெரியல, அதெல்லாம் சிவப்பா இல்ல. ஆனா இது என்னது இங்க? அது வந்து கோல்டு கலர். ஆனா பேஸ் மேக்கப் ஏதோ பரவாயில்லையே பண்ணிருக்கீங்க. ஐப்ரோ என்னமோ போட்டு தீட்டி வச்சு நெத்தியில ஏதோ ஒழுகுது இப்ப ரத்த மாதிரி. இங்கேயே ரெட் ஆகுது. அங்கதான் இது போட்டு விட்டேன், இது ஆரஞ்சு. நல்லாதா? உங்களுக்கு போடுறேன் நானு. உங்களுக்கு ஃபுல்லா க்ளீன் ஷேவ் பண்ணி. क्या बोल रहा है? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? பாய். அடுத்து இவர் மேக்கப் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் கூடிய சீக்கிரம். ஓகே? அப்படியே மூஞ்சி கொடுப்போம் பாருங்க. கொடுத்தே மூஞ்சி பிக்னிக் ரேஸ்ல கரெக்ட்டா. தாடியை ஷேவ் பண்ற முதல்ல. நீங்களா அதுதான் பிடிக்கிறீங்க. இந்த தாடிக்கு நிறைய பேர் ரசிகர் இருக்காங்க, தாடி இல்லாத எனக்கும் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. சந்திரன், தாடி இல்லைன்னா இந்திரன், யார் வேணாம் நீங்க சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி நீங்களே பேசிக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்பாங்க. மூஞ்சி நார் போட்டு தேய்ச்சி கழுவணும். பாய். என்னோட கமெண்ட் எப்படி, என்னோட மேக்கப் எப்படி சொல்லிருந்தீங்கன்னா, உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களுக்கு பிரைடல் மேக்கப் கேட்டோன்னா கூப்பிடுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். வந்து ஈஸியாக வந்து 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். சரிங்களா? ஃப்ரீ சார்ஜா? ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போவீங்களா? அதான் என்ன ப்ராடக்ட்ஸ் தான் இது எடுத்துட்டு போயிடுவீங்க. ஆமாம், இந்த மாதிரி மூஞ்சில பூசி விட்டுட்டு வந்துடுவீங்க. 10 பேர் பண்ணனா நான் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனப்ப நான் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. இப்போ பிராக்டிஸ் செஷன்ஸ் முகம் கொடுக்கறதே பெரிய விஷயம். அதனால கை நமனமானது. கட்டிங் கூட பண்ணுவாங்க. கட்டிங், ஷேவிங், அம்ப்ரெல்லா கட்டிங், வி கட்டிங். சரிங்க, பாப்போம். சந்திப்போம். பாய்.